இப்ப வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பில இருந்து சில கூறுகளை வந்து லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இதுல வந்து சில காக்னிட்டிவ் டிஃப்யூஷன் பத்தி பேசியிருப்பேன், எப்படி சிந்தனைகள்ல இருந்து விலகி இருக்கிறத பத்தி பேசியிருப்பேன், எப்படி வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை அழுத்தி அதை வந்து சப்ரஸ் பண்றதுக்கு சில பேரு ஆல்கஹால் இல்ல வேற அதிகமா சாப்பிடுறது, அதிகமா தூங்குறது, அதிகமா ஷாப்பிங் பண்றது, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஷியல் அவாய்டன்ஸ் பண்றதை பத்தி பேசியிருப்பேன். இப்ப அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி அப்படின்றது எல்லாரும் நிறைய பேருக்கு சிபிடி வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் வந்து ஒரு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சிபிடினா அது வந்து கிரவுண்ட் பிரேக்கிங்கா பெக் அப்படின்றவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ எப்படி நமக்கு ஒரு நெகட்டிவ் சிந்தனைகள் இருக்கும்போது அதை ரீஃப்ரேம் பண்ணி பாசிட்டிவா இல்லாட்டி அதுல வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்தி யோசிச்சா நாளடைவில் அது மாறும் அப்படின்றது. இதுக்கு ஆக்சுவலா சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய மூளை அப்படின்றது பிளாஸ்டிக் தன்மையை கொண்டது, நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்வாங்க. ஸோ நம்மளுடைய சிந்தனைகள் பாசிட்டிவா மாற மாற அது வந்து நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், அதாவது மூளையில இருக்கக்கூடிய அந்த பிசிக்கலாவே அது மாற்றக்கூடிய தன்மை உடையது. பிசிக்கலா மாற்றக்கூடிய தன்மை உடையது மட்டும் இல்ல, அது வந்து அந்த ரசாயன பொருள் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனாலதான் நம்ம வந்து இந்த திங்கிங் அப்படின்றத கொஞ்சம் நம்ம நிறைய அதை எம்பசைஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கூட இதுல வந்து சேரும். அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றதும் ஒரு மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த இருப்புல இருக்கக்கூடிய மனநிலை இந்த இருப்புல கற்றுக் கொடுக்கறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். அதுவும் வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து உங்க மூளையில நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தும். இப்ப அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி பத்தி தான் 2-3 கூறுகளை சொல்லியிருக்கேன். ஆனா அந்த அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி அப்படின்னு நான் ஸ்பெல் அவுட் பண்ணல. சோ இது வந்து 1980s பாப்புலர் ஆச்சு. ஏன் பாப்புலர் ஆச்சு அப்படின்னா அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பில உங்க சிந்தனைகள்ல ஏதோ ஒரு குறை இருக்கு, அது நீங்க மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. சோ இந்த அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சைக்காலஜி, அதாவது உளவியல் ரீதியா எந்த அளவுக்கு நம்ம பிளெக்சிபிளா இருக்கோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே நேவிகேட் பண்ணிட்டு போயிடலாம். சோ அந்த எப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு ஹெவியா இருக்க ஒரு மரம் வந்துட்டு காத்தடிச்சதுன்னா விழுந்துடும். அதே ஒரு நல்ல ஒரு மூங்கில் மாதிரி அப்படியே ஆடிட்டு இருந்ததுன்னா அப்படியே பிளெக்சிபிளா இருக்கிறதால அது விட்டு கொடுக்கும். சோ இப்படிதான் இந்த அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி வந்தது. சோ இப்ப வந்து சிந்தனைகளை மாத்தி யோசிக்கிறது வந்து அதனுடைய மைய இது இல்ல, சிந்தனைகள் அப்படியே ஏத்துக்கிட்டு அது இருந்தாலும் பரவாயில்ல, அது நமக்கு கொடுக்கக்கூடிய சில குடைச்சல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன, நம்மளுடைய வேல்யூஸ் என்ன, அதாவது நாளைக்கு நான் வந்துட்டு வந்து ஹெல்த்தியா ஒரு 100 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஆனா இப்ப வந்துட்டு நான் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுறேன், இல்ல வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். இது வந்து என்னுடைய வேல்யூஸ்க்கு ஒன்றான ஒண்ணு இல்லை. அப்படி இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஐ ஷுட் சேஞ்ச் மை லைஃப் ஹேபிட்ஸ், கீப்பிங் மை கோல்ஸ் இன்டு அக்கௌண்ட்ஸ். இப்ப வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் லாங் டேர்ம் என்னோட வேல்யூஸ்ல பொருத்தி தான் என்னுடைய ஆக்ஷன்ஸ் அமையணும். ஸோ இதுதான் வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி.